வணக்கம் மக்களே! இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஆர்பி அசிஸ்டன்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. "The cost of painting the walls of a cubical room is 8640 at a rate of rupees 15 per meter square. Find the cost of painting the walls of a rectangular room whose length and breadth is 2 meter more and 2 meter less than side of a cube respectively and height is equal to side of a cube." ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 8640 ரூபீஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ ரூபி லைக் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த 4 வால்ஸ். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15. ஸோ இத நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து 4 வால்ஸோட ஏரியா கிடைச்சிரும். ஓகே. ஸோ இதில பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சைட் ஆஃப் த கியூப் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன சொல்லலாம்? 8640 டிவைடட் பை 15 இன்டூ 4 அதாவது 60. ஸோ 60ல 0 அண்ட் 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இது எனக்கு 1 டைம், இது 1, 4, 4. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 144. ஸோ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 12. ஸோ இதுதான் வந்து ஒரு கியூபோட சைட். ஓகே. இப்ப என்ன கொஸ்டின் குடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வால்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ரூம் whose length and breadth is 2 meter more and 2 meter less than side of the cube. ஸோ லென்த் வந்து 2 மீட்டர் மோர் அப்படின்னா, இது வந்து சைட் ஆஃப் த கியூப் 12. அப்போ லென்த் வந்து 14. ஸோ பிரெத் வந்து 2 மீட்டர் லெஸ். ஸோ அது வந்து 10 அண்ட் ஹைட் என்ன குடுத்திருக்காங்க? ஈக்குவல் டூ சைட் ஆஃப் த கியூப் விச் இஸ் 12. ஸோ இங்க ஸோ 4 வால்ஸோட ரெக்டாங்குலர் ரூமோட 4 வால்ஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2h இன்டூ எல் பிளஸ் பி. ஓகே. ஸோ 2 இன்டூ 12 இன்டூ வாட் இஸ் எல் பிளஸ் பி? எல் பிளஸ் பி அப்படிங்கிறது 24. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் த வால்ஸ். ஓகே. ஸோ இங்க மீட்டர் ஸ்கொயர்ல வரும் அண்ட் இங்க அகைன் பிரைஸ் என்னது? 15 பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அகைன் இன்டூ 15. ஓகே. அப்போ 24 இன்டூ 24 வந்து நமக்கு 576. ஸோ 576 இன்டூ 15 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 576 இன்டூ 15 அப்படிங்கிறது நமக்கு 8640 ரூபீஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8640 ரூபீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ட்ரெயின் எம் ஆஃப் லென்த் 200 மீட்டர்ஸ் கிராசஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் 400 மீட்டர்ஸ் இன் 10 செகண்ட்ஸ். ஸோ அப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 600. ஸோ இந்த 600 வந்து இந்த ட்ரெயின் எம் எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுதுன்னா 10 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ ஸ்பீட் என்னவா இருக்கும்? 60 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட், இஃப் த ரேஷியோ ஸ்பீட் ஆஃப் எம் டு தட் ஆஃப் என் 6:7. ஸோ எம்முக்கும் என்னுக்கும் ஸ்பீட் ரேஷியோ என்ன அப்படின்னா 6:7. அப்போ 6 பார்ட் வந்து 60 அப்படின்னா, அப்போ 7 பார்ட் வந்து என்னது? 70 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் என். நெக்ஸ்ட், தென் ஃபைண்ட் 1/5 ஆஃப் த லென்த் ஆஃப் ட்ரெயின் என் கிவன் தட் ட்ரெயின் என் கேன் கிராஸ் த போல் இன் 13 செகண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம லென்த் ஆஃப் ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் இன்டூ டைம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? வெறும் 1/5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 5. ஸோ 1 டைம் வந்து 70 வந்து 14. ஓகே. ஸோ 14 இன்டூ 13 அப்படிங்கிறது 182 மீட்டர்ஸ். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 1/5 ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay. So 4 years ends from now, the ratio of Pavan and Qureshi will be 15 and 16. Percentage of Pavan is 40% more than that of Ram. So Pavan, Ram. So percentage என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40%. அப்போ இது 7x அப்படின்னா இங்கே நமக்கு 5x. If percentage of Qureshi and Ram is 50 years. So Qureshi and Ramோட present average age என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ Qureshi and Ramோட ஏஜ் என்னவா இருக்கும்? 100 இருக்கும். தென் ஃபைண்ட் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் குரேஷி அண்ட் ராம். ஸோ ராமோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 5x. அப்போ குரேஷியோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 100 மைனஸ் 5x இருக்கும். ஓகே. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் பவன் என்னது? 7x. ஸோ ஆஃப்டர் 4 years நெக்ஸ்ட் குரேஷியோட பெர்சன்டேஜ் 100 மைனஸ்
5x. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ ரேஷியோ என்னவா இருக்கும்? 15/16. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 80 + 32 112x + 64 is equal to 1560 minus 75x அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 187x is equal to 1496 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே நமக்கு 8. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் பெர்சன்டேஜஸ் ஆஃப் குரேஷி அண்ட் ராம். ஸோ இதுதானே வந்து குரேஷி அண்ட் ராமோட பெர்சன்டேஜ். அப்போ என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 100 மைனஸ், ஸோ 5 × 8 என்னது 40. ஸோ 100 - 40 அப்படிங்கிறது 60. 5 × 8 அப்படிங்கிறது 40. ஸோ குரேஷி அண்ட் ராமோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3:2. ஸோ ஆன்சர் வந்து 3:2. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். A man deposited rupees X at simple interest in the beginning of first year and he added rupees X at the beginning of second and third year in a bank. So after 3 years, he got total amount of 13,440. If the rate of interest is 12% per annum, find the value of X. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த X அப்படிங்கிறத 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இவங்க வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 12%. அப்போ 100 அப்படிங்கிறது 112 மாறும். ஸோ செகண்ட் இயரில் இன்னொரு 100 rupees ஆட் ஆகுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும்? 200 இருக்கும். அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும்? 224 வந்திருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் அகெயின் இன்னொரு 100 ஆட் ஆகுது. அப்போ 300 இருக்கும். அப்போது 300 12% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 336. அப்போது இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு 672 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? ஸோ 13,440. அப்போ இந்த 672 தான் 13,440. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 100 அப்படிங்கிறது எவ்வளோ? ஸோ இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 220 டைம்ஸ் வரும். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 20 × 100 which is 2000. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A trader offers 16% discount on marked price and earned a profit of rupees 120. ஸோ 16% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 4/25 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது 25 rupeesல 4 rupees வந்து டிஸ்கவுண்ட். அப்போது ஃபஸ்ட்டு கேஸில் மார்க்டு ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 21x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகே, ஸோ இன்ஸ்டட் இஃப் யூ ஆஃபர்ட் a discount of 140. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கேஸில் ஸோ இந்த 16% டிஸ்கவுண்ட்டுக்காவது அவங்க வந்து ஒரு 140 rupees வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் த ப்ராஃபிட் would be 20%. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே 5y இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே 6y இருக்கும். ஓகேவா, ஃபைன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் எப்படி வரும்? 21x - 120 தானே காஸ்ட் ப்ரைஸு. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் என்னது? 25x - 140. ஸோ 25x - 140 அப்படிங்கிறது நமக்கு 6 பார்ட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 21x - 120 வந்து நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125x - 700 is equal to 126x - 720. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். ஸோ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் என்னது? 25x. ஸோ 25 × 20 ஆன்சர் என்ன வரும்? 500. ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.